நாம நேத்தோட பிசிக்கல் பிளேன்ல நமக்கு எந்த மாதிரியான அனுபவங்கள், நம்ம என்ன பாடங்கள் கத்துக்கணும் என்றது பார்த்தோம். ஸோ எந்த மாதிரியான ஞானம் எல்லாம் நம்ம இந்த பூ உலகத்துல நம்ம தெரிஞ்சுக்கணும் என்றது பார்த்தோம். இன்னைக்கு நாம விஸ்டம் ஃப்ரம் த சோல் பிளேன், ஆன்ம நிலையிலிருந்து நம்ம என்னெல்லாம் கத்துக்கணும் என்றது நாம பார்க்க போறோம். ஸோ மூணா பிரிச்சாங்க இல்லையா, இது தேர்ட் பார்ட். ஸோ இப்போ வந்து நம்ம ஆன்ம நிலையிலிருந்து நம்ம தெரிஞ்சுக்க போறோம். டெத் a reminder to eternalhood. ஸோ மரணம் என்றது நமக்கு நம்ம அழியாதவங்க அப்படின்னு ஞாபகப்படுத்துறதுக்காகவே இருக்கு அப்படின்ற ஒரு சாப்டர் இது. ஓகே, டெத் நீட்ஸ் சரண்டர், அண்ட் இஃப் யூ ஹாவன்ட் ப்ராக்டிஸ்டு சரண்டர் இன் லைஃப், how can you surrender in the last breath? ஸோ டெத்துக்கு வந்து மரணத்துக்கு என்ன வேணும் என்றால் நம்மை நாம அர்ப்பணம் செய்யறது. ஸோ இது வந்து நம்ம வாழ்க்கையில நம்ம பிராக்டிஸ் பண்ணல என்றால், அர்ப்பணிக்கிறது என்றது நம்ம பிராக்டிஸ் பண்ணல என்றால், நமக்கு கடைசி நிமிடத்துல அந்த மரணம் வரும்போது இது எப்படி நம்மளால செயல் பண்ண முடியும் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அதை பத்தி தான் இப்போ பேச போறாங்க. டெத் இஸ் நெய்தர் எ ஃபுல் ஸ்டாப் நார் எ காமா. அது டெத் என்றது, மரணம் என்றது அது ஃபுல் ஸ்டாப் அப்படின்னா நம்ம வாழ்க்கைக்கு கடைசியும் கிடையாது, காமா தொடக்கமும் கிடையாது. ஸோ அதோட நம்ம முடிவும் கிடையாது, தொடக்கமும் கிடையாது அப்படின்னாங்க. அப்புறம் என்ன? டெத் இஸ் எ கான்ஸ்டன்ட் மூமெண்ட் அன்அப்ஸ்ட்ரக்டட் பை எனிதிங். இது வந்து நிரந்தரமா பயணம் செஞ்சு கொண்டே இருக்கும். அதை வந்து யாராலையும் நிறுத்த முடியாது அப்படின்னு சொல்றாங்க. இன் த லா ஆஃப் டைம் எவ்ரிதிங் லிவ்ஸ் so that it can die. ஸோ இந்த காலம் என்ற ஒரு இதுல வந்து எல்லாமே வாழ்ந்துட்டே இருக்கு. ஏனென்றால் என்னைக்காவது ஒரு நாள் அது அலையணும் அப்படின்ற நோக்கத்துல. ஸோ எவ்ரிதிங் டைஸ் so that it can live again. ஒவ்வொன்றுமே வந்து அலையணும், ஏன்னா திருப்பி அது பிறக்கணும் என்ற நோக்கத்துல, உருவாக்கணும் என்ற நோக்கத்துல. இன் த லா ஆஃப் டைம்லெஸ்னஸ் நத்திங் லிவ்ஸ் அண்ட் நத்திங் டைஸ், எவ்ரிதிங் இஸ். ஆனா காலத்தை கடந்து நாம பார்த்தோம் என்றால் எதுவுமே பிறக்காது, எதுவுமே சாகாது, எல்லாமே இருந்துட்டே இருக்குன்றதுதான் அவங்களோட பொருள். So, but the very thought of death brings out fear in you, the fear of unknown. ஆனா மரணம் சொல்றாலே நமக்குள்ள ஏதோ ஒரு பயம் ஸ்டார்ட் ஆயிடுறது. அது வந்து நமக்கு தெரியாத ஒரு விஷயம்ன்ற ஒரு பயம். அந்த பயம் எதுக்காக வருதுன்னு கூட நமக்கு தெரியாது. ஏன்னா மரணத்துக்கு அப்புறம் என்ன இருக்குன்னு நமக்கு தெரியாததுனால ஒரு பயம் நமக்குள்ள உருவாக்குது அப்படின்றாங்க. There are numerous reasons contributing to your fear. ஸோ நிறைய காரணங்கள் இருக்கலாம் நமக்கு ஏன் பயம் வருதுன்றதுக்கு. டெத் இஸ் ஃபியர்ஃபுல் பிகாஸ், இதுக்கு இந்த மாதிரி காரணங்கள் எல்லாம் சொல்றாங்க ஏன் நமக்கு மரணம் என்றது பயம் கொடுக்கும் அப்படின்னு. It is an experience of dissolution. You don't wish to have it because of your fear of losing identity. ஏனென்றால் நமக்கு வந்து இதுக்கு எந்த ஒரு மரணம்னா என்னன்றது நமக்கு புரியாது, அதுக்கான பதில் நம்ம கிட்ட இல்லை, அதனால ஒரு பயம் உருவாக்கும். அதுவும் எல்லாமே நம்ம வந்து நம்ம பத்தினா அந்த ஐடென்டிட்டி, நம்மளை பத்தினா அந்த இது போயிடுமே அப்படின்னு சொல்லுவோம். அந்த உடல், பேரு, ரூபம் எல்லாமே எல்லாமே போயிடும் இல்லையா, அதை பத்தி ஒரு பயம் இருக்கும். ஸோ இட் இஸ் அன் அன்னோன் ஜோன் அண்ட் யூ டோன்ட் நோ வாட் வில் ஹேப்பன் நெக்ஸ்ட். அது இல்லாம அதுக்கப்புறம் என்ன இருக்கும்ன்றது நமக்கு தெரியாது, அதுக்கப்புறம் என்ன ஆகும்ன்றது நமக்கு தெரியாது, அதனாலயும் பயம் வரும். யூ கான்ட் இமேஜின் செப்பரேட்டிங் ஃப்ரம் யுவர் லவ்ட் ஒன்ஸ் ஆன் த பிசிக்கல். பூ உலகத்தில் நம்ம சுத்தி இருக்கிற, நம்ம சார்ந்து இருக்கிறவங்களை எல்லாம் விட்டு போறதுக்கு நமக்கு ஐயோ இவங்களை விட்டு நம்ம எப்படி இருக்க முடியும், விட போறோமே என்ற ஒரு பயமும் நமக்குள்ள இருக்கும். ஸோ யுவர் பிலீவ்ஸ் அண்ட் எக்ஸ்பீரியன்சஸ் ஆஃப் டெத் இன் ப்ரீவியஸ் லைஃப் டைம்ஸ் வர் ஃபியர்ஃபுல். அதுவும் இல்லாம நம்ம நம்பிக்கைகளா இருக்கட்டும், அனுபவங்களா இருக்கட்டும், அது போன கடந்த ஜென்மங்கள்ல நடந்த விஷயங்கள் எல்லாமே கூட நம்மளுக்கு ஒரு வாட்டி பயம்படுத்தும். ஸோ யூ ஆர் டீப்லி இன்ஃப்ளூயன்ஸ்டு பை த தியரி ஆஃப் ஹெல் அண்ட் ஹெவன். அது இல்லாம நமக்கு ஸ்வர்க்கம் நரகம் சொல்லிட்டு நிறைய சொல்லி 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 வளர்த்திருப்பாங்க. நீ ஸ்வர்க்கத்துக்கு போவே, நரகத்துக்கு போவே அப்படின்னுட்டு. அதெல்லாம் கூட நமக்கு பயம் படுத்தும். ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்களால நமக்கு பயம் இருக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. Know that the way you define your life and death
defines a personal experience of both. ஸோ நாம வந்து வாழ்க்கைய எப்படி பார்க்கறோம், மரணத்தை எப்படி பார்க்கறோம்ன்றத பொறுத்து, இது வந்து நம்மளோட அம் அ பர்சனலா நம்மளோட அனுபவத்த வந்து அது உருவாக்கும். பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ் நமக்கு குடுக்கும் அப்படின்னு சொல்றாங்க. அண்ட் தேர்ஃபோர் யூ மஸ்ட் ஒர்க் ஆன் பில்டிங் அஃபினிட்டி வித் போத் சோ தட் யூ லெட் கோ ஆஃப் யுவர் ஃபியர். அதனால இது 2த்து மேலயும் நாம செயல்படணும். அப்போதான் நமக்கு வந்து மரணத்த பத்தின பயம் நமக்குள்ள இருந்து போகும். இத பத்தி வாழ்க்கை பத்தியும், மரணத்த பத்தியும் நம்ம முழுசா புரிஞ்சுக்கணும் அப்படின்றாங்க. The purpose of the death is to anchor you in life, for it is happening for every moment. So நம்மளோட அ அ மரணத்தின் நோக்கம் என்ன என்றால், ஒவ்வொரு நொடியும் நம்ம வந்து வாழணும். அதுக்காக தான் அந்த மரணம்ன்றது ஒண்ணு வச்சிருக்காங்க. The fear of the death exists because you haven't tried knowing your life well. ஏன் நமக்கு அந்த மரணத்த பத்தி பயம் வருதுன்னா, சரியா வாழ்றது என்னன்றது நம்ம கத்துக்கல. அதனால தான் மரணத்த பத்தி பயம் வருது. If you are fully present in life, it will give you all that it can offer you for a graceful transition. நம்ம வாழ்க்கை வந்து முழுமையா வாழ்ந்துட்டு இருந்தா, நமக்கு இது வந்து ரொம்ப சந்தோஷமா நாம ஏத்துக்கொள்ளுவோம் இந்த மாற்றம் என்றது. ஸோ இந்த உடல விட்டு போறதுன்றது ரொம்ப சந்தோஷமா நம்ம ஏத்துப்போம் அப்படின்னு சொல்றாங்க. The constant race of fighting, defending and proving has moved you away from life. நாம எதற்காக வாழாம நாம விட்டுட்டோம் அப்படின்னா, நம்ம நிரந்தரமா எதுக்கோ ஒரு இதுக்கு சண்டை போட்டுட்டே இருக்கிறோம். ஏதோ ஒண்ணு வந்து த தடுத்துட்டு இருக்கிறோம் வேண்டான்றது. அண்ட் நம்மள நம்ம ப்ரூவ் பண்ணிக்கணும் அப்படி என்று நாம முயற்சி பண்ணிட்டே இருக்கணும். அதனால உண்மையா நம்ம வாழ்க்கை வாழ்றதுன்றது மறந்துட்டோம் அப்படின்னு சொல்றாங்க. You never bothered to stand still and surrender to flow of life. ஆனா நீங்க வந்து நின்னுட்டு நம்ம வந்து வாழ்க்கை வந்து ஒவ்வொரு நொடியும் அந்த ஃப்ளோவோட நாமளும் சேர்ந்து வாழணும் என்றது மறந்துட்டோம் அப்படின்னு சொல்றாங்க. டு நோ டெத் யூ மஸ்ட் நோ லைஃப். மரணத்தை புரிஞ்சுக்கணும்னா கண்டிப்பா நம்ம வாழ்க்கையும் நாம புரிஞ்சுக்கணும். யூ கேன் லேர்ன் டு டிசால்வ் யுவர் ஃபியர் ஒன்லி வென் யூ யூட்டிலைஸ் லைஃப் டு டீல் வித் இட். ஸோ நாம எப்போ கத்துக்க முடியும் அந்த மரணத்தை பத்தி பயம் எப்படி போக்கிக்க முடியும்னா, இப்ப நம்ம வாழ்க்கை எப்படி சரியா நம்ம வந்து பயன்படுத்திக்க முடியும் அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கிட்டா மட்டும்தான் அத முடியும். தேர்ஃபோர் பிஃபோர் யூ மீட் டெத் யூ மஸ்ட் மீட் லைஃப் கிரேஸ்ஃபுல்லி. அதனால அந்த மரணத்தை சந்திக்கிறதுக்கு முன்னாடி நீங்க வாழ்க்கைய வந்து சந்தோஷமா சந்திங்க அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இட் டிமாண்ட்ஸ் mastering the art of gratitude with a series of uncountable heart melting bows to everything. அவங்க என்ன சொல்றாங்கன்னா, நம்ம வந்து ஆர்ட் ஆஃப் கிராட்டிடியூட் இந்த தேங்க்ஃபுல்னஸ் எல்லாத்துக்குமே நன்றி உள்ளவங்களா இருக்கணும். நன்றி சொல்லிட்டே இருக்கணும். அந்த நன்றி சொல்வது என்றது அதுல நம்ம மாஸ்டர் ஆயிடணும். நமக்கு நம்ம கண்ணு முன்னாடி இருக்கிற ஒவ்வொரு விஷயத்துக்கும் நம்ம தலை வணங்கி நன்றிகள் சொல்லணும் அப்படின்னு சொல்றாங்க. A graceful death is a gift of a graceful life. ஸோ அதனால சந்தோஷமான மரணம் என்றது சந்தோஷமான வாழ்க்கைய கொடுக்கும். Then even if death is a painful experience for the physical you, the subtle you experiences it joyfully. அதனால நிஜமாவே உடலுக்கு கஷ்டமா அந்த பெயின்ஃபுல்லா இருந்தா கூட மரணம் என்றது உள்ளுக்குள்ள இருக்கிற அந்த நமக்கு வந்து சந்தோஷமா ஏத்திப்போம் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ ஆக்சுவலி யூ டோன்ட் நீட் டெத் டு எக்ஸ்பீரியன்ஸ் டையிங். நமக்கு நிஜமா மரணம் வந்தாதான் நாம சாகுறோம் என்றது இல்லை. அந்த மரணத்தை அனுபவம் பண்றதுக்கு மரணம் வந்தாதான் பண்ணுவோம் அப்படின்னு இல்லை. யூ டை வென் யூ ஸ்டாப் லிவிங். நம்ம வாழ்றது சந்தோஷமா வாழ்றது நிறுத்திட்டாலே நம்ம சத்த மாதிரிதான். Death is merely the physical act of dying that happened to you when you stopped listening to your calling. எப்போ வந்து நம்ம உள்ளுக்குள்ள வந்து சொல்லிட்டே இருக்கும் நமக்கு நிறைய விஷயங்கள அத வந்து கேட்கறது நம்ம
நிறுத்திட்டாலே நாம சத்து போன மாதிரி தான் அப்படின்னு சொல்றாங்க. ஒன்லி a realized one can experience death as freedom from the illusions of the physical shape. ஸோ ரொம்ப ஞானமுள்ளவங்க, ஒரு நல்ல ஆன்ம அனுபவங்கள் இருக்கிறவங்க மட்டும்தான் வந்து இந்த அனுபவத்தை வந்து அவங்க பெற முடியும். என்றால் என்ன என்றால் இந்த பிசிக்கல் இந்த பாடி வந்து விட்டுட்டு போறது மட்டும்தான் மரணம்னா வேற எதுவுமே இல்லை. இதை மட்டும்தான் நம்ம விட போறோம் என்ற அந்த மாயையில இருக்கிற இந்த உடலை மட்டும்தான் நம்ம விட போறோம் அப்படின்னு நினைச்சுப்பாங்க, புரிஞ்சுப்பாங்க அவங்க. That one knows it's simply a process of turning off from the gross world and turning on to the subtle world. அதனால இந்த உலகத்திலேருந்து நம்ம வந்து மறைஞ்சிட்டு இன்னொரு உலகத்துக்கு நாம போக போறோம் அப்படின்றது அவங்களால மட்டும்தான் புரிஞ்சுக்க முடியும். சோ அவங்க என்ன சொல்ல வராங்கன்னா, நம்ம வேற எங்கேயோ வாழ போறோம். சோ நம்ம எதுவுமே மிஸ் பண்ண போறது இல்ல. இந்த ஊர்ல இருந்து இன்னொரு ஊருக்கு போறச்சே நாம பயப்பட மாட்டோம், எந்த வருத்தமும் பட மாட்டோம். அதே போலதான் நம்ம இந்த உலகத்தை விட்டு வேற உலகத்துக்கு போக போறோம். நம்ம விட போறது மாயையில இருக்கிற இந்த பௌதிக உடலை மட்டும்தான் அப்படின்னு சொல்றாங்க. சோ அத நம்ம தெரிஞ்சுக்கிட்டா நம்ம சந்தோஷமா ஏத்துப்போம் அப்படின்னு சொல்றாங்க. சோ 9 months to death, மரணத்துக்கு முன்னாடி 9 மாசம் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. The way the confirmation of birth comes 9 months before it happens. நம்ம பிறக்க போறோம் என்றதுக்கு ஒரு கன்ஃபர்மேஷன் 9 மாசத்துக்கு முன்னாடி தெரிஞ்சிடும். ஏன்னா அப்போ தாய் வந்து கர்ப்பம் ஆயிடுவாங்க, 9 மாசம் கழிச்சு குழந்தை வருவாங்க அப்படின்னு தெரியும். சோ அந்த பிறப்பு என்றதுக்கு எப்படி 9 மாசத்துக்கு முன்னாடியே நமக்கு தெரியறதோ, அதே போல the message of death also comes 9 months prior to the final transition. அதே போல மரணம் என்றது கூட நம்ம மரணம் வர்றதுக்கு 9 months முன்னாடியே நமக்கு தெரிவிக்கும் அப்படின்னு சொல்றாங்க. He knows. A realized one is able to pick up these messages. கொஞ்சம் அனுபவங்க இருக்கிறவங்க, ஞானம் உள்ளவங்க இது உணர முடியும் அப்படின்னு சொல்றாங்க. He knows that the time has come and that it should become even more graceful now, just like water which is soft and flowy. அவங்களுக்கு புரிஞ்சிடும். சோ மரணம்ன்றது கிட்ட வந்துட்டு இருக்கு, நான் இன்னும் கூட சந்தோஷமா வாழணும் அதுக்குள்ள அப்படின்னு சொல்லிட்டு, ஒரு நீர் எப்படி வந்து எல்லா இதுலயுமே சந்தோஷமா ஓடி போயிட்டே இருக்குமே, எங்குமே நிக்காதோ, அந்த மாதிரி நாமளும் வாழ்க்கையில இன்னும் சந்தோஷமா வாழ்றதுக்கு தான் முயற்சி பண்ணுவோம். For those of you who have been unconscious throughout, death uses these 9 months time to pass you the messages. For those of you who have been unconscious throughout, நம்ம வந்து வாழ்நாள் முழுவதும் விழிப்புணர்வோட இல்லை என்றால் அவங்களுக்கு death uses these 9 months, இந்த 9 months இந்த மரணம் எப்படி யூஸ் பண்ணும்னா, to pass you the messages to awaken you to your true self. ஸோ அப்போ வந்து நம்ம ஆன்மாவை உணர்த்துற மாதிரி அது வந்து முயற்சி பண்ணிட்டே இருக்கும் அந்த 9 months. The aim of these messages is to encourage you to clear the clutter of your life. அது ஏன் அந்த மாதிரி அனுபவம் கொடுக்கறதுன்னா, நம்ம வாழ்க்கையில வச்சிருந்தா நிறைய விஷயங்களை வந்து கிளியர் பண்ணிக்கணும் என்றதுக்காக நமக்கு அந்த உணர்த்தல் கொடுத்துட்டே இருக்கும். Several changes at the gross and subtle levels are experienced as direct messages from death to pay heed. அதனால நமக்கு உடல் அளவுலயும் சரி, சூக்ஷ்ம அளவுலயும் சரி நிறைய மெசேஜஸ் கொடுத்துட்டே இருப்பாங்க. நம்ம மரணத்துக்கு முன்னாடியே நம்ம சேர்த்து வச்ச அந்த மூட்டையெல்லாம் இங்கே இருக்க வைக்கலாம் அப்படின்றதுக்காக, நம்ம உண்மையான நம்மளை நாம தெரிஞ்சுக்கணும் என்றதுக்காக அவங்க அந்த மாதிரி அனுபவங்களை வந்து கொடுத்துட்டே இருப்பாங்க. There are a million possibilities to welcome death in life, as every soul has a unique way to pass signs to their physical self. So நமக்கு வந்து எத்தனையோ விதமாக வந்து இந்த மரணம் என்றது ஆன்மாக்கு உணர்த்தல் கொடுத்துட்டே இருக்கும். சோ இந்த பாடி வந்து இதை விடப்போகுது என்று ஆன்மா வந்து நமக்கு எத்தனையோ வகைகளால சொல்லிட்டே இருக்கும். இது வந்து சயின்ஸ் கொடுத்துட்டே இருக்கும் நம்ம உடலுக்கு, அது ஆன்மா. Yet some of these messages are common in nature. அந்த மாதிரி சில மெசேஜஸ் எந்த மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்ல போறாங்க. These messages are hidden in the events or situations encountered in your life.
இந்த மாதிரியான சிச்சுவேஷன்ஸ் எல்லாம் நம்ம வாழ்க்கையில நம்ம எதிர்கொள்ளிட்டே இருப்போம். சம் ஆஃப் தீஸ் மெசேஜஸ் ஐ ஷேர் வித் யூ ஹியர். அதுல சிலது நான் உங்ககிட்ட ஷேர் பண்றேன். எந்த மாதிரி ரிமைண்டர்ஸ் குடுக்கும் அந்த மரணம்ன்றது நான் உங்களுக்கு சொல்லப் போறேன். த ரிமைண்டர் பிளேன், கவனம் படுத்துற ஒரு பிளேன் இது. So this phase is the first phase of reminders from death and comprises of the signs, changes and events encountered by you within 6 to 9 months before transition. So இந்த மாதிரியான குறிப்புகள் எல்லாம் நமக்கு அது ஆன்மா கொடுத்துட்டே இருக்கும் நம்ம வாழ்க்கையில மரணத்தை பத்தி சில சயின்ஸ், சில மாற்றங்கள், சில நிகழ்ச்சிகள். இது 6 மாசத்துல இருந்து 9 மாசத்துக்கு முன்னாடில இருந்து நம்ம வாழ்க்கையில நடந்துட்டே இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. So the entry into this phase is initiated by a sudden sickness or a sudden recovery from a long standing illness. So ஒண்ணு ரொம்ப ரொம்ப நாளா இருக்கிற வியாதில இருந்து திடீர்னு நம்ம நல்லா ஆயிடுவோம், நல்லா இருப்பாங்க. இல்லைன்னா எப்பவுமே நல்லா இருக்கிறவங்க திடீர்னு ஒரு நோய் வந்துடும். திஸ் இஸ் பிகாஸ் யூ நீட் டு எக்ஸ்பீரியன்ஸ் எ ஸ்லோ டவுன் இன் லைஃப். ஏன் இந்த மாதிரினா உங்க வாழ்க்கையில நீங்க நின்னு நிதானமா யோசிக்கணும்ன்றதுக்காக, நீங்க ஸ்லோ ஆகணும், உங்க வாழ்க்கையோட ஓட்டத்துல இருந்து கொஞ்சம் நின்னு நிதானமாகணும்ன்றதுக்காக இந்த மாதிரி அனுபவம் கொடுப்பாங்க. For some of you, a slowdown is experienced when you encounter an illness because your body demands rest from the continuous drain of life force. ஸோ நம்ம உடலுக்கு நம்ம ரெஸ்டே கொடுத்திருக்க மாட்டோம். அதனால அந்த ரெஸ்ட் கொடுக்கறதுக்காகவே அந்த அந்த மாதிரி ஒரு இது நமக்கு வரும். யூ நீட் ரெஸ்ட் பிகாஸ் லைஃப் ஹேட் பீன் எ ரேட் ரேஸ் ஃபார் யூ. ஸோ ஒரு எலி ஓட்டம் மாதிரி நம்ம வாழ்க்கை ஓட்டமாவே இருந்திருக்கும். அதனால அது கொஞ்சம் நம்மளுக்கு ஸ்லோ பண்ணிவிடும். அண்ட் ஃபார் சம் ஆஃப் யூ a recovery from the illness creates a slowdown. So நம்ம ரொம்ப மிகப்பெரிய வியாதில இருந்து திடீர்னு நல்லா ஆயிடுவோம். இது கூட நம்மள நிறுத்த வைக்கிறதுக்காக, ஸ்லோ பண்றதுக்காக தான். Enough fights have been encountered with the illness in the mind and now the recovery gets you the time to be easy. ஏனென்றால் அந்த நோயிலிருந்து வெளியே வரணும்னு சொல்லிட்டு நிறைய சண்டை போட்டோம் நம்ம வாழ்க்கையோட. எப்படியாவது அதுல இருந்து வெளியே வரணும்னு சொல்லிட்டு நம்ம ரொம்ப டயர்ட் ஆயிட்டோம் மனசளவுல. அதனால நம்மள ஸ்லோ பண்றதுக்காக இது திடீர்னு ஒரு மாதிரி நம்ம நல்லா ஆற மாதிரி ஆகும். அப்போ நம்ம மைண்ட் அளவுல கொஞ்சம் அமைதியா இருப்போம் அப்படின்னு சொல்றாங்க. So it is a slowdown that helps you to look at your life in a new way. இந்த ஸ்லோடவுன் நம்ம வாழ்க்கை புது நோக்கத்தோட பாக்குறதுக்கு ஆரம்பிப்போம். இட் மேக்ஸ் யூ கொஸ்டின் செல்ஃப் அபவுட் யுவர் எக்ஸிஸ்டன்ஸ். ஸோ நம்ம எப்படி வாழ்ந்தோம்ன்றதை பத்தி யோசிக்கிறதுக்கு நம்மளோட நமக்கு டைம் கொடுப்பாங்க. Who am I? Why am I here? All these questions creep into you in the slow down time. இந்த மாதிரி நம்ம வாழ்க்கை கொஞ்சம் அமைதி ஆன பிறகுதான் நான் யாரு, ஏன் பிறந்தேன், எதை செய்வதற்காக வந்திருக்கேன் அப்படின்ற கொஸ்டின்ஸ் எல்லாம் நமக்குள்ள எழுந்துடும். So isn't this an amazing moment to review your ideologies and philosophies of life and death? So இது ஒரு நல்ல விஷயம் தானே, நமக்கு இந்த மாதிரி டைம் கிடைக்கிறது நம்ம பத்தி யோசிக்கிறதுக்கு. இது ஒரு நல்ல குறிப்பு தானே அப்படின்னு சொல்றாங்க. So you experience a surge in the desire to gratify an unmet need. So இது எப்பவுமே நமக்கு இது ஒரு தேவைன்ற இல்லாத ஒரு விஷயம் திடீர்னு அது தேவைன்ற மாதிரி ஒரு கட்டாயம் ஏற்படும் நம்ம வாழ்க்கையில. இது 2வது குறிப்பு சொல்றாரு அவரு. சோ அது வேணும். சோ இத்தனை நாள் நமக்கு இதுக்கு மேல இவ்வளவு ஈடுபாடு இல்லையே, ஏன் இப்போ இது வேணும்னு கேக்குது என்னோட மனசு அப்படின்னு நமக்கு தோணும். You have often suppressed your desires and in the final stages these desires seeks to come out. ஏன்னா இது நம்ம அணிச்சு போட்டு வச்ச கோரிக்கைகள் எல்லாமே அந்த லாஸ்ட் மினிட்ல அதெல்லாம் திருப்பி வெளியே வரும் அப்படின்னு சொல்றாங்க. It is more of a redressal process because suppressed energy feels enough of them being kept inside the prison and it is the time to move out now. ஏனென்றால் ஒரு கைதி போல அதெல்லாம் அடங்கி 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 நமக்குள்ள ஒரு ஜெயில இருக்கிற மாதிரி இருந்ததுனால அது வெளியே வர்றதுக்கு காத்துட்டே இருக்கும். சோ இந்த நேரத்துல அது வெளியே போய் வந்துடணும் அப்படின்ற அது முயற்சி பண்ணும். And it's the time to move out now. Often you speak about it to
டு யுவர் நியர் அண்ட் டியர் ஒன்ஸ். இத பத்தியே நீங்க வந்து நம்ம சுத்தி இருக்கிறவங்கள பத்தி இப்ப கிட்ட பேசிட்டே இருப்போம் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ 3வது குறிப்பு சொல்றாங்க, அட் டைம்ஸ் த மெசேஜஸ் ஃப்ரம் த டெத் ஆர் டைரக்ட். சில நேரத்துல டைரக்டாவே மெசேஜ் வரும் நமக்கு நம்மளோட மரணத்தை பத்தி. இட் மீட்ஸ் யூ இன் யுவர் ட்ரீம்ஸ். நம்ம கனவுல நமக்கு வரும். த பர்பஸ் இஸ் டு கிவ் யூ ஏ வேக்கப் கால் டு ஃபினிஷ் த அன்ஃபினிஷ்டு பிசினஸ். அது என்னன்னா நமக்கு ஒரு விழிப்புணர்வு கொடுக்கறதுக்காக நம்ம எதெல்லாம் வந்து செய்யாம விட்டு வச்சிருக்கிற வேலைகள் எல்லாம் முடிக்கணும்னு சொல்லிட்டு, கத்துக்காத பாடங்கள் எல்லாம் கத்துக்கணும்னு சொல்லிட்டு ஒரு குறிப்பு நமக்கு கனவுல கூட நமக்கு வரும். இட் இஸ் லைக் எ சடன் அவேக்கனிங் அண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் ஆஃப் ஏ ரம்பிளிங் within that reminds you to lighten the burden of your soul by finally becoming ready to let go of the hurt. ஸோ அது வந்து நம்ம ஆஹ் ஆஹ் ஆன்மாவுக்கு வந்து ஒரு இந்த அனுபவம் வந்து எப்படி இருக்கும்னா கொஞ்சம் லைட் பண்ணிவிடும். ஏன்னா நமக்கு தெரியாத ஒரு விஷயத்த பத்தி நம்ம போட்டு 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 பயந்துட்டே இருப்போம் இல்லையா, அந்த பயம் கொஞ்சம் நமக்கு குறையும். ஏன்னா இந்த மாதிரி ஒரு அனுபவம் நமக்கு இது கனவுல வர்றதுனால that you have held closer to your heart. ஸோ நமக்கு ரொம்ப நெருக்கமா இருக்கிற விஷயங்களை எதை வந்து நம்ம ரொம்ப நெருக்கமா இருக்கிறோம் அவங்கள்ல இருந்து கொஞ்சம் நம்ம தூரமாகிறது, இது எல்லாமே ஸ்லோவா நடந்துட்டே இருக்கும். திஸ் ஹர்ட் ஹாஸ் kept you caged for how many decades or lifetimes and it is your time to shed it now. ஸோ இந்த மாதிரி வந்து நம்ம அடிக்க வச்ச எத்தனையோ விஷயங்களை வந்து ஜென்ம ஜென்மங்களை நம்ம அடிக்க வச்ச விஷயங்களை வந்து நம்ம ஃப்ரீ பண்ணிட்டு நாம ரெடி ஆயிடுவோம் மரணத்துக்காக அப்படின்னு சொல்றாங்க. ஸோ த ப்ரிப்பரேஷன் ஃபேஸ், இந்த மாதிரி உணர்த்துகள் சயின்ஸ் வரும்போது நாம எந்த மாதிரி ரெடி ஆகணும், ப்ரிப்பேர் ஆகணும்ன்றது சொல்றாங்க. ஒன்ஸ் த ரிமைண்டர் இஸ் கிவன் த ப்ரிப்பரேஷன் பார்ட் பிகின்ஸ். ஸோ ஒரு வாட்டி நமக்கு இந்த மாதிரி ரிமைண்டர்ஸ் ஏதாவது வந்ததுன்னா நாம எப்போ ஆரம்பிக்கணும், நம்மளோட ப்ரிப்பரேஷனை ஆரம்பிக்கணும். திஸ் ஃபேஸ் கம்ப்ரைசஸ் ஆஃப் சயின்ஸ் சேஞ்சஸ் அண்ட் ஈவெண்ட்ஸ் என்கவுண்டர்ட் இன் 3 to 6 months பிஃபோர் டெத். இந்த ப்ரிப்பரேஷனுக்கு கூட நமக்கு இவ்வளவு காலம் 6 months 9 months இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி நமக்கு வர மாற்றங்களை வச்சு நமக்கு வர அந்த சயின்ஸை வச்சு நாம எப்படி முன்னுக்கு போகணும்ன்றது அது கூட குறிப்பு வரும். All that is suppressed within all these years in life because of conditioning and personal experiences will make its way to come out. ஸோ நம்ம வாழ்க்கையில ரொம்ப காலகாலமா வந்து நிறைய கண்டிஷன்ஸோட வாழ்ந்துட்டு இருப்போம். அது எல்லாமே வந்து ஃப்ரீ ஆயிட்டே வரும் ஒன்னொன்னா அப்படின்னு சொல்றாங்க. And therefore many would react or behave absolutely opposite to their regular lifestyle. அந்த மாதிரி நேரத்துல என்ன பண்ணுவோம்னா நம்ம நார்மலா எப்படி வாழ்ந்துட்டு இருந்தோமோ அதுக்கு ஜஸ்ட் ஆப்போசிட்டா வாழ ஆரம்பிச்சிடுவோம். ஏனென்றால் நமக்கே தெரியாத அந்த மாதிரி நம்ம அதுக்கு வரைக்கும் அமைதியா இருந்திருப்போம், அப்ப கோவப்படுவோம், இல்லைன்னா அது வரைக்கும் ரொம்ப கோவமா இருந்திருப்போம், அப்போ அமைதியா ஆயிடுவோம். ஸோ இந்த மாதிரி ஒரு மாற்றம் நமக்கே தெரியாம நம்ம வாழ்க்கையில நடந்திடும். So you experience an urge in letting go of the lifelong habits and beliefs. So வாழ்நாள் முழுவதும் நமக்கு நிறைய ஹேபிட்ஸ் இருந்திருக்கும், நிறைய நம்பிக்கைகள் இருந்திருக்கும், அதெல்லாம் நம்ம வந்து சடனா விட்டுடுவோம் திடீர்னு. ஸோ அந்த மாதிரி நம்ம அந்த மாதிரி மாற்றம் வரும். A lot has been ignored in life with the presence of these habits and beliefs. ஸோ இந்த மாதிரியான ஹேபிட்ஸ் நம்பிக்கைகள் இருந்ததுனால நம்ம நிறைய இழந்திருப்போம் வாழ்க்கையில புரிஞ்சுக்கிறதுக்கு. ஸோ யூ அப்சர்வ் தட் தீஸ் ஹேவன்ட் சர்வ்ட் யூ. அப்போ நமக்கு அந்த உணர்த்தல் வரும், இந்த மாதிரி நம்பிக்கைகள் இந்த மாதிரி ஹேபிட்ஸ் எனக்கு இருக்கிறதுனால எந்த பயனும் இல்லையே. ஸோ ரேதர் யூ சர்வ்ட் தெம் பை பீயிங் தேர் ஸ்லேவ். அவங்களுக்கு அடிமையா நம்ம இருந்துட்டோமே, ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் நம்மளால கத்துக்க முடியலையே என்ற உணர்த்தல் நமக்குள்ள வரும். ஸோ ஷெட்டிங் இஸ் வாட் இஸ் நீடட். அதனால இந்த நம்பிக்கையில நாம முதல்ல விட்டுடணும், இது நமக்கு எந்த பயனும் இல்லை, இந்த மாதிரி ஹேபிட்ஸ்ல இருந்து நம்ம வெளியே வரணும்ன்றது அப்போ திடீர்னு ஒரு மாற்றம் நமக்குள்ள வரும். யூ எக்ஸ்பீரியன்ஸ், இது அடுத்த இது சொல்றாங்க, யூ எக்ஸ்பீரியன்ஸ் ஷிஃப்ட்ஸ் இன் த ஈட்டிங் பேட்டர்ன்ஸ். நம்ம சாப்பிடுற இதுல கூட திடீர்னு மாற்றம் வரும். சம் ஆஃப் யூ டெவலப் ஏ கிரேவ்ட் ஹங்கர் while some develop a loss of appetite. ஸோ சில பேருக்கு வந்து நிறைய சாப்பிட்டுட்டு இருப்பாங்க, சில பேருக்கு வந்து பசியே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிடுறது குறைஞ்சிடுவாங்க. இட் மே அப்பியர் டு பி a physical sign to an outer level, but it is deeper, indicating the hunger of your soul that something is amiss. ஆனா இது வந்து நம்ம
வெளிய உடலாட்டமா பார்த்தா அது ஒரு குறிப்பு மாதிரி நமக்கு தெரியும். ஆனா அது உடலுக்கு குறிப்பு இல்ல. நம்ம ஆன்மா ஏதோ மிஸ் பண்ணுது. அதுக்கு ஏதோ தேவையானது கிடைக்கல என்ற ஒரு விஷயத்த நமக்கு ஞாபகப்படுத்துறதுக்காக தான் இது விஷயங்கள் நம்ம வாழ்க்கையில வரும். Usually it is lack of self love that takes the shape of your obsessive eating. ஸோ அதிகமா நம்ம சாப்பிடுறோம் என்றால் நமக்கு தேவையான அன்பு கிடைக்கல, நம்மள நாம நேசிக்கல என்றது அர்த்தம். அந்த மாதிரி நாம புரிஞ்சுக்கணும். For those of you who experience loss in appetite, it could be a sign for a deeper detox. It is like feeling oneself by stopping to identity with the needs of physical body. So யாருக்கெல்லாம் வந்து பசி எடுக்கல என்ற மாதிரி சரியா சாப்பிடாம அந்த மாதிரி இருந்தது, ஜீரணம் ஆகல அந்த மாதிரி இருந்ததுன்னா அது வந்து என்னன்னா பிசிக்கல் பாடிக்கு தேவையான கவனம் நம்ம செலுத்தல. ஸோ நம்ம ஏதோ நம்ம வந்து தடையல் செஞ்சுட்டு இருக்கிறோம் பிசிக்கல் பாடிக்கு தேவையானது கொடுக்காம அப்படின்ற ஒரு குறிப்பு. ஸோ தெர் இஸ் அ ஷிஃப்ட் ஃப்ரம் gregarious ones to turn silent and vice versa. அத சில பேர் வந்து ரொம்ப அமைதி ஆயிடுவாங்க அந்த மாதிரி நேரத்துல. Turning silent is a sign that indicates the pulling back of your life energy from the outside to a subtler level. அது என்ன குறிக்கிறதுனா வெளியில இருந்து நம்ம எனர்ஜிவை வந்து ஸ்டாப் பண்ணிட்டு உள்ளுக்குள்ள சேவ் பண்ணிட்டே வருவோம். அந்த சோலுக்கு நிறைய எனர்ஜி தேவைப்படும். அதனால உள்ளுக்குள்ள நம்ம வந்து சேவ் பண்ணிட்டே இருக்கோம். உள்ளுக்குள்ள நாம இழுத்துட்டே இருப்போம் அந்த எனர்ஜி. வெளிய நம்ம வந்து சைலண்ட் ஆயிடுவோம். when the silence is experienced the meditation becomes natural. ஸோ அந்த சைலன்ஸ்ல போகும்போது ஆட்டோமேட்டிக்காவே நம்ம தியான நிலைக்கு போயிடுவோம். For those who have been silent most of their lives, they may adopt a talkative pattern. ஆனா நிறைய பேர் வந்து அவங்க வாழ்நாள் முழுவதும் ரொம்ப அமைதியா இருந்திருப்பாங்க, எதுவுமே பேசாம. அந்த மாதிரி அவங்க வந்து நிறைய பேச ஆரம்பிச்சாங்க இந்த மாதிரி சயின்ஸ் கிடைச்ச பிறகு. So they would ask many questions repeatedly and openly express this vulnerable self without inhibitions like a child. அவங்க வந்து நிறைய கேள்விகள் கேட்டுட்டே இருப்பாங்க. ஒரு குழந்தை போல அவங்க வந்து கேட்டதே கேட்டுட்டே இருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு இதுவும் கிடைக்கும், அனுபவம் கிடைக்கும். You experience sleep talking as if you are living somewhere else. ஸோ நம்ம வந்து நிறைய தூக்கத்திலேயே இருப்போம். அண்ட் நம்ம வந்து என்னென்னமோ பேசுறோம், நம்ம வேற எங்கேயோ உலகத்துல வாழ்ற மாதிரி பேச ஆரம்பிச்சிடுவோம். This becomes a point where you are adjusting to the energies of the real home. அது என்ன குறிப்புன்னா நாம அடுத்த போற இடத்துக்கு வந்து நாம இப்பவே பழக்கம் பண்ணிக்கிறோம் நம்மள நாம அப்படின்னு. ஸோ யூ மேக் இட் a point to go and have a visit there before you shift completely. ஸோ அங்க போறதுக்கு முன்னாடி நம்ம மொத்தமா போறதுக்கு முன்னாடி நாம அங்க போய் பார்த்துட்டு வரணும் அப்படின்னு விரும்பிட்டு அங்க பார்த்துட்டு இருப்போம் நாம. ஸோ யூ எக்ஸ்பீரியன்ஸ் ட்ரீம்ஸ் டு கனெக்ட் டு த inhabitants of the other world, especially the ones who shared a loving relationship with you at the physical plane. So நம்ம கூட ரொம்ப அன்பா இருந்து ஏற்கனவே உடலை விட்டு போனவங்களா அவங்களெல்லாம் சந்திச்சு அவங்களெல்லாம் மீட் பண்ணி பேசிட்டு வந்துட்டு இருப்பீங்க உங்க கனவுகள்ல. These conversations help you to dissolve your fear because you learn from their first hand experiences. இந்த மாதிரி அனுபவங்களை கிடைக்கும்போது அந்த மரணத்தை பத்தி உங்களுக்கு பயம் போயிடும். ஏன்னா ஏற்கனவே அவங்க அனுபவிச்சு சொல்றதுனால உங்களுக்கு அனுபவங்கள் போயிடும் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இது எல்லாமே வந்து இந்த மாதிரி நாம ப்ரிப்பேர் பண்ணிக்கிறதுல இதெல்லாம் பண்ணிக்கிறோம். ஸோ முதல்ல வந்து சைன் வரும், சிக்னல்ஸ் வரும், நமக்கு டைம் கொடுப்பாங்க, நம்மளை அமைதி பண்ணுவாங்க, நம்மளை பத்தி நம்ம யோசிக்கிறதுக்கு இது பண்ணுவாங்க. அதுக்கப்புறமா ப்ரிப்பரேஷனுக்கும் நமக்கு டைம் கொடுக்குறாங்க. ஸோ நம்ம எப்படி ப்ரிப்பேர் பண்ணிக்கணுன்றதுக்கு. அதுக்கப்புறமா கடைசி நேரத்துல ஃபேர்வெல் ஃபேஸ். ஸோ நம்ம வந்து இந்த உடலுக்கு பாய் பாய் சொல்ற டைம்ல அவங்கள வழி அனுப்புற டைம்ல நம்ம எப்படி எல்லாம் ஃபேஸ் பண்ணுவோம் அப்படின்னு சொல்றாங்க. இட் இஸ் த தேர்ட் ஸ்டேஜ் பிஃபோர் யூ willingly or unwillingly open the door to death. ஸோ நம்ம ஒத்துக்கிட்டாலும் ஒத்துக்கலைனாலும் அந்த மரணம்ன்றது வரதுதான். ஸோ அதுக்கு நாம கதவு திறந்தே ஆகணும். You have no choice but to welcome the guest even if its arrival you don't like.
நமக்கு விருப்பம் இல்லைன்னா கூட அந்த கெஸ்ட்டை வந்து நம்ம வரவேற்றே ஆகணும். தீஸ் சைன்ஸ் ஃப்ரம் த டெத் ஆர் என்கவுண்டர்ட் அப் டு 3 months பிஃபோர் த ஃபைனல் எக்ஸிட். ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் கடைசி 3 மாதத்துக்கு முன்னாடிலேருந்து நமக்கு அந்த குறிப்புகள் வரும். Here the frequency of the signs that you felt in first 2 phases become more. ஸோ இந்த காலத்துல வந்து நமக்கு 9 monthsல இருந்து 6 monthsல இருந்து வந்த குறிப்புகள் எல்லாம் நம்ம பார்த்தோம் இல்லையா, அதெல்லாம் அடிக்கடி நிறைய வர ஆரம்பிக்கும். ஸோ விசிட் டு த ரியல் ஹோம் பிகம்ஸ் யுவர் ஃப்ரீக்வெண்ட் நேச்சர். ஸோ நம்ம அடுத்த இதுக்கு போய் அந்த சூக்ஷ்ம உலகங்களுக்கு போய் அடிக்கடி நம்ம பார்த்துட்டு வர மாதிரி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் நமக்கு கிடைக்கும். As soon as you get to rest or sleep, your astral body makes every effort to get activated and travel to pay visitation to the home to be. So நீங்க எப்போ தூக்கத்துல போனாலும் இந்த சூக்ஷ்ம சரீரம் என்றது ஒவ்வொரு வாட்டியும் முயற்சி பண்ணி அந்த உலகத்தை பார்த்துட்டு வந்துட்டே இருக்கும். You experience clear visions of the real home in dreams. கனவுகள்ல கூட அந்த உண்மையான வீடை வந்து உங்களுக்கு அடிக்கடி கனவுல நீங்க பார்த்துட்டே இருப்பீங்க. At times you also meet members from your soul family and even your soul teachers. சில வாட்டி வந்து நம்ம ஆன்ம குடும்பங்கள்ல சில நபர்களை நம்மளால பார்க்க முடியும். அந்த ஆன்ம ஆசான்களை கூட நம்ம சந்திக்க முடியும் கனவுகளை. So these meetings can bring out a message that can further help you to understand your real nature and make your transition smooth. இந்த மாதிரியான அனுபவங்களை வரும்போது வந்து நம்ம ரொம்ப ஈஸியா அக்செப்டன்ஸோட சந்தோஷமா நம்ம உடலை விட்டு போறதுக்கு உதவி பண்ணும். ஸோ யூ எக்ஸ்பீரியன்ஸ் அ ஸ்டேட் ஆஃப் அன்மீஷியா. ஸோ நம்ம வந்து ஒரு மாதிரி மயக்க நிலையிலேயே நம்ம இருப்போம். யூ மே நாட் பி அவேர் பட் யுவர் சோல் ஹேஸ் ஸ்டார்டட் டு ட்ராப் த லேயர்ஸ் ஆஃப் ஆல் தட் இஸ் நாட் ரிக்வயர்ட். ஸோ உங்களுக்கு உணர்வு இல்லாம இருக்கலாமே தவிர ஆன்மா மட்டும் அதுக்கு இருக்கிற அந்த லேயர்ஸ் எல்லாம் ஒன்னொன்னு விட்டுட்டே இருக்கும். திஸ் ஃபர்கெட்ஃபுல்னஸ் இஸ் மெடிடேட்டிவ் அண்ட் கெட்ஸ் யூ பேக் டு யுவர் இன்னோசென்ட் நேச்சர் தட் யூ ஆர் பார்ன் வித். ஸோ இதை வந்து ஒரு தியான நிலைக்கு போயிட்டு நம்ம பிறக்கும் போது எப்படி நம்ம வந்து ஒரு இன்னோசென்ட்டா எந்த விஷயங்களும் அறியாம நம்ம இருப்போமோ, சுத்தமா இருப்போமோ அந்த மாதிரி நம்மளை வந்து ஆக்கிடும். ஸோ யூ ஃபீல் த நீட் டு ஸ்லீப் ஃபார் லாங்கர் ஹவர்ஸ். ரொம்ப நேரம் தூங்கணும் அப்படின்னு நினைப்போம். இட் இஸ் எ கைண்ட் ஆஃப் ப்ராக்டிசிங் எ ஸ்விட்சிங் ஆஃப் மோட் ஃப்ரம் ஹியர். ஸோ அதுதான் வந்து இங்கிருந்து நம்ம நிரந்தரமா போறதுக்கான ஒரு அந்த நிலைக்கு போறதுக்கு இது ஒரு பிராக்டிஸா இருக்கும் நமக்கு. இட்ஸ் ஆக்சுவலி ரிஹார்சிங் ஹவு இட் ஃபீல்ஸ் டு ட்ராப் த பாடி. இந்த உடலை விட்டு எப்படி இருக்கணும் என்றது பிராக்டிஸ் பண்ணிட்டே இருக்கும். ஸோ யூ ரியலைஸ் தட் தெர் இஸ் நத்திங் மச் டு பி ஃபியர்ஃபுல் அபவுட் பிகாஸ் யுவர் எக்ஸிஸ்டன்ஸ் ஸ்டில் ரிமைன்ஸ். அந்த காலத்துல வந்து நம்ம திருப்பி நம்ம கவனத்துக்கு வருவோம் இல்லையா, அந்த நேரத்துல நம்ம இன்னும் பயப்பட தேவையில்லை, நம்ம இன்னும் இருக்கிறோம், சாகலன்னு கொஞ்சம் கொஞ்சமா நம்ம அந்த பயத்தை விட்டுட்டே இருப்போம். ஸோ an experience of change in the breathing pattern is also a sign here. ஸோ நம்ம மூச்சு வாங்குறதுல கூட நமக்கு நிறைய வித்தியாசம் தெரியும். அது கூட ஒரு குறிப்பா இருக்கும் நமக்கு. So this may have many reasons, but the major one is that your breath seeks attention now. ஸோ இதுக்கு வந்து நிறைய காரணங்கள் இருக்கலாம். ஆனா முக்கியமானது என்ன என்றால் நம்ம மூச்சை வந்து நம்மளோட கவனம் என்றது தேவைப்படுறதுக்கு. So though all these years you have never acknowledged the tireless work of your breath. ஸோ இத்தனை வருஷமா மூச்சு நமக்கு எவ்வளவு உதவி பண்ணுது, ஓய்வாம நமக்கு வந்து மூச்சு நடந்துட்டே இருந்தது இல்ல, அது நம்ம கவனமே செலுத்தல. ஆனா இப்போ நம்ம அதை பத்தி சிந்திக்க வேண்டிய நேரம். இட் ஹாஸ் ஒர்க்டு டே அண்ட் நைட் டு லெட் யூ ட்ரா த லைஃப் ஃபோர்ஸ். ஸோ இந்த உயிர் சக்தியை நம்ம உள்வாங்கிறதுக்காக எவ்வளவு வந்து அது நமக்காக உழைச்சிருக்கு, ராவும் பகலா உழைச்சிருக்கு. யூ ஹாவ் ஆல்வேஸ் டேக்கன் இட் ஃபார் கிராண்டட். ஆனா நாம வந்து அத அப்படியே விட்டுட்டோம், கவனிக்காம விட்டுட்டோம். So at this stage it wants to sort things out between you two. அதனால இந்த நேரத்துல அவங்க மூச்சுக்கும் நமக்கு நடுவுல இருக்கிற சில விஷயங்களை நம்ம சொல்லணும் விரும்புது, தெரிஞ்சுக்கணும், கனெக்ஷனை புரிஞ்சுக்கணும் அப்படின்னு விரும்புது. இட் சீக்ஸ் யர் அட்டென்ஷன் பை சேஞ்சிங் இட்ஸ் ஸ்பேஸ். ஸோ அது வந்து மாறுறதுனால நம்ம கவனிப்போம், என்னடா இது நமக்கு மூச்சு இந்த மாதிரி மாறுதே அப்படின்னு கவனம் செலுத்துவோம். Either going fast or slow so that you notice the shift by turning your attention on breath. அது வேகமாவது நடக்கும், இல்ல
குறைந்து ஸ்லோவா ஆவுது, மெதுவா ஆவுது நடந்துட்டு இருக்கும். இந்த எந்த மாற்றம் நடந்தாலும் நம்மளோட கவனம் அது மேல போகும். அதுக்காக தான் அது இந்த மாதிரி மாற்றம் அடையுது. A new relationship of love can kindle if you pay attention there. ஸோ நம்ம அந்த மூச்சோட இணையும்போது, ஒரு தனி அன்பு நமக்குள்ள வரும். அந்த மூச்சின் பத்தி நமக்கு தனி புது அன்பு என்றது உறவு என்றது கிரியேட் ஆகும் அங்க. ஸோ இப்ப வந்து த செப்பரேஷன் ஃபேஸ். ஸோ ஆன்மா வந்து உடலை விட்டு தனிமை ஆகும்போது என்ன ஆகும்? ஸோ the time has come and your body gets into the final phase of the adieu. ஸோ நமக்கு நேரம் வந்தாச்சு, கடைசி காலத்துக்கு நம்ம காலகட்டத்துக்கு வந்துட்டோம். டெத் கீப்ஸ் கிவிங் யூ சைன்ஸ் அண்ட் நெவர் லூசஸ் இட்ஸ் சோல் ஆன் யூ. ஸோ அந்த இது வந்து குறிப்புகள் கொடுத்துட்டே இருக்கும். அதுலேருந்து அது வந்து நம்மளை விடவே விடாது. ஹியர் த சைன்ஸ் ஆஃப் சேஞ்சஸ் ஆர் என்கவுண்டர்ட் within last 2 weeks of the final transition. ஸோ கடைசி 2 வாரத்திற்கு வந்து இது நிறைய குறிப்புகள் கொடுக்கும். அது எந்த மாதிரி? There is this gradual process of conscious moving out of the body in bits and pieces. ஸோ கொஞ்சம் கொஞ்சமா உடலை விட்டு நம்ம வந்து வெளியே போறது நம்ம உணர முடியும். It happens within 7 days of the final transition. A realized one can feel this subtle change and is able to use it very well for a graceful exit. ஸோ இது வந்து கடைசி 1 வாரம் வந்து அடிக்கடி நடந்துட்டே இருக்கும். நம்ம ஆன்மா வெளியே போயிட்டு வந்துட்டே இருக்கும். இது வந்து ஒரு ஞானம் உள்ள ஒரு ஆன்மா வந்து இது வந்து உணர முடியும். அவங்க வந்து ரொம்ப சந்தோஷமா வந்து இது வந்து அக்செப்ட் பண்ணி அவங்க வெளியே போறதுக்கு ரெடியா இருப்பாங்க. ஸோ while the unconscious one who is still held in the energy of his material possessions can't really make sense of what is happening. ஆனா ஒரு ஞானம் இல்லாத ஒருத்தர் வந்து இன்னும் என்னோட காசு, பணம், என்னோட குடும்பம் என்று எப்பவுமே இத பத்தியே நினைச்சிட்டு இருக்கிறவங்க, அதை விட்டு போகாம போறதுக்கு மனசு வராதவங்க வந்து இந்த உணர்த்தலை உணர முடியாது. Actually, an unconscious soul doesn't wish to because it is still in denial of death. For them, death is also an unpleasant surprise. அதனால அவங்களுக்கு அந்த மரணம் வருது என்ற எந்த குறிப்பும் அவங்களுக்கு உணர முடியாது. அவங்களுக்கு இன்னும் கூட மரணம் என்றது ஒரு ஆச்சரியமான ஒரு விஷயம்தான் இருக்கும். ஏன்னா அவங்க இத்தனை சயின்ஸ், இத்தனை குறிப்புகள் எதுவுமே அவங்களால உணர முடியல. அதனால மரணம் எப்ப வரும்னு அவங்களுக்கு தெரியாமலே இருக்கும். அது வரும்போது ஒரு ஆச்சரியமாவே இருக்கும். ஆனா ஞானம் உள்ளவங்க இதை உணர்ந்துட்டே இருப்பாங்க. படிப்படியா அவங்க அதுக்கு ரெடி ஆயிட்டே இருப்பாங்க. If you have picked up a health issue as your reason for death, you experience a sense of regaining health some days before the final transition. So நம்ம வந்து இந்த மாதிரி நாமளே தேர்ந்தெடுத்துப்போம். இந்த மாதிரி தான் நான் உயிர் விட்டு போகணும் அப்படின்னா, ஒரு ஏதாவது நோய் வந்து அந்த நோய் மூலியமா நான் வந்து உடலை விட்டு போகணும் அப்படின்னு நம்ம தேர்ந்தெடுத்து இருந்தா கூட, அந்த கடைசி அந்த சில நாட்களுக்கு முன்னாடி நாம அந்த நோயில இருந்து கூட குணம் அடைஞ்சிடுவோம், நல்லா ஆயிடுவோம் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ திஸ் ஹேப்பன்ஸ் ஸோ தட் யூ கேன் மேக் யுவர் குட் பைஸ் இன் எ கான்சியஸ் ஸ்டேட். ஸோ அதனால ஏன் அத மாதிரி நடக்குதுன்னா, விழிப்புணர்வோட நாம எல்லாருக்குமே வந்து குட் பை அப்படின்னு சொல்றதுக்காக இது நடக்கும். ஸோ ஈவன் இஃப் த பிசிக்கல் பாடி கெட்ஸ் delusional in this process, the mental body still has its existence at the thought level, and therefore the activity at the thought level is of prime attention. So உடலை வந்து நிறுத்தினா கூட மனம் என்றது வந்து அதனோட யோசிக்கிறது என்றது விடவே விடாது. அதனால உடலை விட மனத்து மேலதான் இதனோட பிரதிபலிப்பு அதிகமா இருக்கும். வாட் யூ ஃபோக்கஸ் யுவர் அட்டென்ஷன் ஆன் கெட்ஸ் drawn in your future reality. அதனால நம் எண்ணங்கள்ல வந்து எந்த மாதிரி நம்ம எது மேல நம்ம ரொம்ப கவனம் செலுத்துறோமோ அந்த காலத்துல அந்த மாதிரியான ஜென்மம் தான் அடுத்த நிலையில நாம இருக்க போறோம். So this has a major contribution in setting the ground for your next life. அதனால அடுத்த ஜென்மத்துக்கு இது வந்து ஒரு குறிப்பா இருக்கும். அடுத்த ஜென்மம் நாம எப்படி எடுக்கணும்ன்றது இது மேலதான் சார்ந்து இருக்கணும். இது ஒரு முக்கியமான விஷயமா இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. So
எனி அன்பினிஷ்டு டிசைர் கெட்ஸ் யூ இன்டு த நியூ சர்க்கிள் ஆஃப் லைஃப் அண்ட் டெத். ஸோ ஏதாவது இது முடிக்கல என்ற ஒரு எண்ணம் நமக்குள்ள இருந்ததுன்னா அது முடிக்கிறதுக்காக தான் அடுத்த ஜென்மம் நாம எடுப்போம். ஸோ ஸ்டேயிங் வித் தாட் ஆஃப் கிராட்டிடியூட் ஃபார் எவ்ரி திங் யூ எக்ஸ்பீரியன்ஸ் இன் லைஃப் கேன் ட்ரூலி மேக் யுவர் டிரான்சிஷன் கிரேஸ்ஃபுல். அதனால நாம இதை பண்ணல அதை பண்ணல இதை முடிக்கல என்ற நினைக்கிறத விட எதெல்லாம் நம்ம செஞ்சிருக்கோமோ என்னெல்லாம் நம்ம வாழ்க்கையில நடந்திருக்கோ அதுக்கெல்லாம் நன்றி சொல்லிட்டே நாம இருந்தோம்னா அது வந்து ரொம்ப ஈஸியா சந்தோஷமா உயிர் போகும். அந்த மாற்றம்ன்றது நடக்கும் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ ஆன் மூவிங் அவுட் ஆஃப் த பிசிக்கல் ஷீட் யுவர் ஸ்பிரிட் கேன் see இட்ஸ் பாடி லையிங் லைஃப்லெஸ். ஸோ ஒரு வாட்டி உடலை விட்டு போன பிறகு ஆன்மாக்கு வந்து தன்னோட உடலை வந்து பார்த்திக்க முடியும். உயிர் இல்லாத அந்த உடலை பார்த்திக்க முடியும். த வீல் ஆஃப் illusions start to dissolve gradually. அப்போ நமக்கு இருக்கிற அந்த மாயையெல்லாம் நான் அந்த உடல் இல்லைன்ற அந்த இது வந்து அப்போ நமக்கு நல்லா புரியும். ஸோ for now the physical body has been dropped. So yeah, what you felt all these years on earth to be real suddenly becomes unreal. So அந்த உடலை விட்டுட்டோம் இல்லையா, இத்தனை வருடமா உடல் தான் நானு அப்படின்னு சொல்லிட்டு எது நம்ம நினைச்சிட்டு வாழ்ந்துட்டு இருந்தோமோ அது உண்மை இல்லாம போயிடுச்சே, இப்ப அந்த உடல் வேற நாய் வேறேன்னு ஆயிடுச்சே அப்படின்னு நினைக்கும். அண்ட் வாட் யூ ஃபெல்ட் நெவர் எக்ஸிஸ்டட் பிகம்ஸ் எ ரியாலிட்டி. ஸோ ஆன்மா ஒன்றது இருக்குன்றே நம்ம தெரியாம வாழ்ந்திருக்கோம், அது இப்போ உண்மை ஆயிடுச்சு. ஆன்மா வேற உடல் வேற என்ற உணர்த்தல் வந்து உடல் விட்டு போன பிறகு அந்த ஆன்மாக்கு நல்லா புரியும். ஸோ an unconscious living makes it difficult for you to accept the death easily. ஸோ நம்ம அறியாமையில் வாழ்ந்துட்டு இருந்திருந்தா நமக்கு வந்து அந்த மரணம் நடந்தது, நம்ம உடலை விட்டு போயிட்டோம்ன்றது நம்புறதே ரொம்ப கஷ்டமா தான் இருக்கும். யூ ட்ரை டு ரீஎன்டர் த லைஃப்லெஸ் பாடி. அந்த உயிர் இல்லாத உடலுக்குள்ள அந்த ஆன்மா திருப்பி திருப்பி சொல்லணும் போகணும் என்றுதான் நினைச்சிட்டே இருக்கும். So even after experiencing its timeless existence, you still try to hold on to your physical relationships and your material possessions. So நமக்கு வந்து இந்த காலத்தை கடந்து நாம பயணம் செஞ்சுட்டே இருந்தா கூட நம்ம இந்த இந்த ரிலேஷன்ஷிப்ஸ் பந்தங்கள், உடலுக்கு இருக்கிற அந்த சம்பந்தம் பந்தம், அந்த நம்மளோட அந்த பொசிஷன்ஸ், நமக்கு இருக்கிற அந்த ஆஸ்திகள், காசு பணம் இதெல்லாம் விட்டு நமக்கு நான் எந்த இல்லை என்ற நினைச்சுக்கிறதுக்கு நமக்கு விருப்பம் இருக்காது, முடியாது அது. ஸோ யூ ஃபீல் ஆங்க்ரி அண்ட் ஃப்ரஸ்ட்ரேட்டட். ஒரு நிமிஷம். ஸோ யூ பிகம் பிளைண்ட் அனேபிள் டு ரிசீவ் லைட். ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது என்ன ஆகும்னா நம்ம வந்து வெளிச்சம் இல்லாத கண்ணு தெரியாதவங்கள மாதிரி ஒரு குருடங்க போல ஆயிடுவோம் அந்த நேரத்துல. ஸோ யூ ஃபீல் ஆங்க்ரி அண்ட் ஃப்ரஸ்ட்ரேட்டட் வித் யர் மல்டிபிள் ஃபெயில்ட் அட்டெம்ப்ட்ஸ் டு ரீஎன்டர் த பிசிக்கல் ஷேப். ஸோ திருப்பி திருப்பி நாம வந்து அந்த உடலுக்குள்ள போகணும் போகணும் முயற்சி பண்ணி பண்ணி முடியாததுனால நமக்கு ரொம்ப கோபம், ஃப்ரஸ்ட்ரேஷன் எல்லாமே வரும். ஏன்னா அவங்களுக்கு வெளிச்சத்தை பாக்குற திறமை இல்லை. அதனால sometimes in this frustration you even deny embracing light and choose to live on earth without having a physical body. அது சில வாட்டி என்ன நடக்கும்னா நம்ம அந்த வெளிச்சத்தை பார்க்கறதுக்கு விருப்பம் இல்லாம பார்க்கவும் முடியாம இந்த பூமி உலகத்துல இந்த உடல் இல்லாமையே வாழ்ற மாதிரி ஒரு இது நிகழ்வு ஏற்படும். You won't even hesitate to be manipulated by other scattered souls living on earth under similar conditions. Their false promises that they will get you to a better place attaches you to them, unable to move until you make a heartful attempt to embrace light by letting go of your possessions thoughts. So possessive thoughts. ஸோ அவங்க என்ன சொல்றாங்கன்னா இந்த மாதிரி நின்று போன ஆன்மாக்களோட சேர்ந்து நம்ம வந்து இன்னுமே புரிஞ்சிக்காம வெளிச்சத்தை பார்க்க முடியாம போயிடுவோம். நீ அந்த ஆன்மா எப்போ தனக்கு தானே வெளிச்சத்துக்கு நோக்கி பார்க்கணும், ஏன்னா இந்த மாதிரி வாழ தேவையில்லை அப்படின்ற நினைக்கிற வரைக்கும் கூட அந்த மாதிரி எண்ணங்களை விட்டு வர முடியாது அந்த ஆன்மாவுக்கு. In case of sudden death, you may take some time to register that you no longer have a physical body. அந்த சடனா மரணம் என்றது ஏற்பட்டுடுச்சுன்னா ஒரு வாட்டி ஆக்சிடென்ட்ல அந்த மாதிரி எதிர்பார்க்காத நேரத்துல மரணம் ஏற்பட்டும் போது கொஞ்சம் நேரம் ஆகும். நம்ம வந்து பிசிக்கல் பாடியில விட்டுட்டோம் அப்படின்னு புரிஞ்சுக்கிறதுக்கே கொஞ்ச நேரம் ஆகும்.
the shock of separating from the body is big enough to cause confusion about the next steps. ஸோ அந்த உடல் இல்லை நமக்கு என்று புரியறதுக்குள்ள நிறைய கன்ஃபியூஷன் வந்துடும். நம்ம அடுத்து என்ன பண்ணணும் என்ற புரியாது நமக்கு. Often you feel distressed from your life that couldn't have a proper closure. ஸோ அப்ப வந்து ஐயோ சரியான இது நாம சரியான முடிவா இல்லையே நம்ம வாழ்க்கைக்கு அப்படி என்று ரொம்ப நாம வருத்தப்படுவோம் அந்த நேரத்துல. There is enough help available from your support group in the subtle world to attune you after the incident of death. ஸோ அந்த மாதிரியான நேரத்துல வந்து நிறைய சூக்ஷ்மலோக வாசிகள் வந்து நமக்கு சப்போர்ட் பண்ணி புரிய வைப்பாங்க. Usually a loved one or a spirit being comes to the physical plane to safely escort you to the subtle world. So நமக்கு ரொம்ப பிடிச்சவங்க ஏற்கனவே மத்த லோகங்களுக்கு அந்த உடலை விட்டு சென்றவங்க வந்து முதல்ல வந்து நமக்கு ரொம்ப அன்பா வந்து சூக்ஷ்ம லோகத்துக்கு கூப்பிட்டு போறதுக்கு முதல்ல அவங்க வருவாங்க நமக்கு. Eventually the compassion energy of the supporter enables you to carry on with the journey ahead. அதனால நம்ம வந்து ரொம்ப தைரியமா அவங்க நமக்கு பிடிச்ச ஆன்மா இருக்கிறதுனால நமக்கு சப்போர்ட் பண்றதுனால நம்மளால ஈஸியா அடுத்த நிலைக்கு போக முடியும். ஸோ ஆஸ் எ ரியலைஸ்டு ஒன், இது வந்து விழிப்புணர்வா சடனா டெத் ஆனவங்க. ஸோ விழிப்புணர்வா இல்லாத நிலையில மரணம் வந்தா எப்படி இருக்கும் அந்த ஆன்மா, ஸோ திடீர்னு மரணம் வந்தா எப்படி இருக்கும் ஆன்மா என்றது வித்தியாசம் காட்டி சொல்றாங்க. அந்த ஆன்மாவோட பயணம் மரணத்துக்கு பிறகு எப்படி இருக்கும் அப்படின்னு காட்டுறாங்க. இப்ப வந்து as a realized one, நம்ம ஞானம் பெற்றவங்களா இருந்தா the process for you is quick. இது வந்து ரொம்ப சீக்கிரமா இந்த ப்ராசஸ் எல்லாம் முடிஞ்சிடும். Immediately after vacating the body you make your way back to home. நம்ம அந்த விடலை விட்டு போன உடனே நமக்கு தெரிஞ்சிடும் நம்ம வீட்டுக்கு நம்ம போறோம்னு டைரக்டா நம்ம போயிடுவோம். All help is available to reach home. நமக்கு என்னெல்லாம் உதவி வேணுமோ அதெல்லாம் கிடைச்சிடும். நம்ம வீட்டுக்கு போய் சேர்றதுக்கான வழி நமக்கு காட்டிடுவாங்க. அண்ட் அதுவும் தேவைப்பட்டா இல்லைன்னா நமக்கே கூட தெரிஞ்சிடும். ஸோ யூ அவேக்கன் டு யுவர் மல்டி டைமென்ஷனல் நேச்சர் அண்ட் நேச்சுரலி மூவ் டு த பிளேஸ் வேர் யுவர் கான்சியஸ்னஸ் பிலாங்ஸ். ஸோ நமக்கு வந்து நிறைய டைமென்ஷன்ஸ் இருக்கு, நிறைய ஃப்ரீக்வன்சியோட லோகங்கள் இருக்கு, அதெல்லாம் நமக்கு ஏற்கனவே தெரிஞ்சிருக்கிறதுனால நமக்கு சம்பந்தப்பட்ட அந்த லோகத்துக்கு நம்ம எங்க இருந்து வந்திருக்கோம், எங்க போகணும் என்றது நமக்கு எல்லாமே தெரியும். அந்த டைமென்ஷன்ஸ்க்கு நாம போயிடுவோம். At times after leaving the body, you can choose to stay at the physical plane for a few days. The intent is to be able to help your loved ones in healing the traumas of separation. இந்த மாதிரி உணர்த்தல் இருக்கிறவங்க தேவைப்பட்டா பூமி மேல கொஞ்ச நாள் இருக்கணும்னு கூட விரும்புறாங்க. ஏனென்றால் அவங்க சார்ந்து வாழ்ந்து அவங்கள ரொம்ப பிடிச்ச அன்பு காட்டினவங்களுக்கெல்லாம் அவங்க இல்லாத அந்த தன்மை திடீர்னு ஏற்பட்டு இருக்கும் இல்லையா, அவங்கள வந்து ஹீல் பண்ணி அமைதி பண்றதுக்காக அவங்க தேவைப்பட்டா இருப்பாங்க. The intent is to be able to help. Okay, you try to make your presence felt to the loved ones with synchronistic events. ஸோ நீங்க அவங்க கூட இருக்கீங்க என்று அவங்களுக்கு வந்து உணர்த்தல் கொடுப்பீங்க சில நிகழ்ச்சிகள் மூலமா. லைஃப் அண்ட் டெத் ஆர் இன்டர் ரிலேட்டட். ஸோ வாழ்வு மரணம் என்றது ரெண்டுமே ஒண்ணுக்கு ஒண்ணு சம்பந்தப்பட்டது. The signs that death gives are also given by life. நம்ம மரணத்துக்கு நமக்கு என்னெல்லாம் குறிப்புகள் வந்துட்டு இருக்கோ அதே போல வாழ்றதுக்கும் சில இதே குறிப்புகள் தான் நமக்கு கொடுத்துட்டே இருப்பாங்க. You may feel these signs at various stages, not just in the last 9 months, but also throughout your life. இந்த மாதிரி குறிப்புகள் வந்து மரணத்துக்கு முன்னாடி மட்டுமே இல்லை, அந்த 9 months முன்னாடி மட்டும் இல்லை, வாழ்க்கையில நிறைய வாட்டி இந்த மாதிரி குறிப்புகள் நமக்கு வந்துட்டே இருக்கும். But the significance of experiencing it here at this time is different. ஆனா இந்த மாதிரி குறிப்புகள் கடைசி நேரத்துல வர்றது வந்து கொஞ்சம் வித்தியாசமா இருக்கும். These signs are intense and rarely can you dare ignore them. இது வந்து நமக்கு ரொம்ப ஆழமா தெரியப்படுத்தும் இந்த அதனோட பிரசன்ஸ். நம்ம வந்து அது கண்டுக்காம இருக்க முடியாது. வாழ்க்கை நேரத்துல கூட நம்ம வாழும்போது கூட இந்த குறிப்புகள் வந்திருக்கலாம், நாம அதை வந்து கண்டுக்காம விட்டு இருக்கலாம், அதை இக்னோர் பண்ணிருக்கலாம், அது நம்ம உணராம இருந்திருக்கலாம். ஆனா இப்போ நாம உணர்ற மாதிரி நமக்கு பலமா அந்த சயின்ஸ் எல்லாம் காட்டப்படும் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இட் இஸ் லைக் எ தண்டர் whose rumble one cannot miss. ஸோ எப்படி வந்து இந்த
இடி அப்படின்னு மழை வர்றதுக்கு முன்னாடி இடி வரும்ல, அது வந்து கேட்காம இருக்க முடியாது யாராலுமே. அந்த மாதிரி இருக்கும். இட்ஸ் எ ஃபைனல் கால் ஃபார் யுவர் லாஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ் ஆன் ஸ்டேஜ். மேக் இட் ஆர் பிரேக் இட். ஸோ இது வந்து உனக்கு ஃபைனல் காலு. இது வந்து நீ ஒண்ணு அ அ அ சாதிச்சிடு. நீ என்னெல்லாம் பண்ணணும்னு நினைக்கிறியோ சாதிச்சிடு. இல்லன்னா கைவிட்டுடுன்ற மாதிரி நமக்கு இது கடைசி பெர்ஃபார்மன்ஸ் உனக்கு ஸ்டேஜ்ல. ஸோ நீ அங்க சக்சஸ் ஆறியா, தோத்து போறியான்றது நீ பார்த்துக்கோ என்று குறிப்புகள் நமக்கு குடுக்கும். ஸோ ஹூ லவ்ஸ் யூ அன்கண்டிஷனலி டிஸ்பைட் ஆஃப் யூ நெவர் பேயிங் அட்டென்ஷன் டு தெம். ஸோ நம்மள வந்து யார் வந்து ரொம்ப அ அ அன்கண்டிஷனலா அன்பு செலுத்தியிருக்காங்களோ, ஸோ அவங்க வந்து அ ந நெறைய வாட்டி அவங்களோட அட்டென்ஷன் நமக்கு கிடைச்சிருக்காது. இல்லன்னா நாம அவங்களுக்கு அட்டென்ஷன் குடுத்திருக்க மாட்டோம். அவங்கள வந்து சரியா கவனிச்சிருக்க மாட்டோம். Who keeps giving you chance after chance in a hope that one day you will pay heed to it and use it for your betterment. ஸோ ஆனாலும் நம்ம அவங்க இது பண்ணலனா கண்டுக்கலனால கூட அவங்க வந்து திருப்பி திருப்பி அவங்க அன்பு காட்டிட்டே இருப்பாங்க. ஏனென்றால் என்னைக்காவது ஒரு நாளு அத கவனிச்சு உன்னோட அம் அ மேன்மைக்காக நீ வந்து அந்த அன்பு சரியா பயன்படுத்திக்குவே என்ற ஒரு காரணத்துக்காக அவங்க மட்டும் காட்டிட்டே இருப்பாங்க. ஸோ who would still love you even if you missed all its calls and never bothered to reconnect. So இது வந்து யார சொல்றாங்கன்னா, மரணத்த பத்தி சொல்றாங்க. நம்ம மேல ரொம்ப அன்பு இருக்கு. அதுக்கு நாம தான் அதுக்கு அட்டென்ஷன் குடுக்கல. ஆனா, அதுக்கு மட்டும் நமக்கு நம்ம மேல ரொம்ப அன்பு இருக்கு. அதனால தான் நமக்கு வந்து நம்ம இன்னும் நல்லா வாழணும். அது நல்லபடியா இந்த உடல விட்டு போகணும். திருப்பி நல்லா பிறக்கணும் என்ற ஒரு நம்மள நாம மேம்படுத்துறதுக்காக தான் இது வந்து நமக்கு வாழ்க்கையில இந்த அனுபவங்கள குடுத்துட்டு இருக்கு. அப்படின்னு சொல்றாங்க. Who would still love you even if you missed all its calls and never bothered to reconnect. அது அது குடுக்குற குறிப்புகள் எல்லாம் நம்ம கேட்டுக்கலைன்னாலும், அத சொல்லிக் குடுக்குற பாடங்கள் நம்ம கத்துக்கலைன்னா கூட இன்னும் கூட நம்மள நேசிச்சுட்டே இருப்பாங்க. So who has the intent to give you some rest so that you wake up fresh and clear. ஸோ அவங்க மரணம் நமக்கு என்ன குடுக்கணும்னு நினைக்கிறதுன்னா, நமக்கு கொஞ்சம் ரெஸ்ட் குடுத்துட்டு திருப்பி ஃப்ரெஷ்ஷா எழுந்துக்கணும் என்று சொல்லுது. அப்படின்னா, புது வாழ்க்கை தொடங்கணும் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ தேர் ஆர் தீஸ் டூ who fulfill this criteria for you. For sure it is mother and death. ஸோ இந்த மாதிரி ஒரு 2 பேரு தான் நம்ம மேல அவ்ளோ அன்பு காட்ட முடியும். யாருன்னா, ஒண்ணு தாயி, இன்னொன்னு மரணம் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ தாய்க்கு ஈக்குவலா மரணம் அப்படின்னு சொல்றாங்க. அவ்ளோ அன்பு நம்ம மேல அது காட்டும் அப்படின்னு சொல்றாங்க. If one is the destination herself, the other gets you onto that journey to the destination. ஸோ ஒண்ணு வந்து அதுதான் மரணம்ன்றது நமக்கு கடைசி டெஸ்டினேஷன் அதுதான் அப்படின்னு நினைச்சுக்கலாம். இன்னொன்னு தாய்ன்றது வந்து அந்த டெஸ்டினேஷனுக்கு எப்படி போகணும்ன்றது அவங்க வழிகாட்டுறவங்களா இருப்பாங்க. ஸோ இஃப் ஒன் இஸ் எட்டர்னல், த அதர் இஸ் அ ரிமைண்டர் டு யர் எட்டர்னல்ஹுட். ஸோ அது வந்து அழியாத ஒரு விஷயமா இருக்கும் ஒண்ணு. இன்னொன்னு வந்து அந்த அழியாத விஷயத்த நம்ம புரிஞ்சுக்கணும் என்ற ஒரு ரிமைண்டர் போல இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. டு யூ ஸ்டில் ஃபியர் டெத்? இன்னும் நீங்க மரணத்துக்கு பயப்படுறீங்களா அப்படின்னு கேக்குறாங்க. ஸோ மெடிடேட் ஓவர் தீஸ் கொஸ்டின்ஸ் அண்ட் see what comes up for you. இந்த கேள்விகளை வச்சு நீங்க தியானம் பண்ணுங்க. ஸோ இந்த உங்களுக்கு என்ன மாதிரியான பதில்கள் வருதுன்னு பாருங்க. வித் வாட் எனர்ஜி அண்ட் கான்சியஸ்னஸ் கேன் ஐ லீவ் ஃப்ரம் இஃப் டுடே இஸ் த லாஸ்ட் டே ஆஃப் மை லைஃப். இன்னைக்கு என்னோட வாழ்க்கையில கடைசி நாள் என்றால் நான் என்ன மாதிரியான சக்தி சைத்தன்யத்தோட இருக்கணும், சக்தியோட இருக்கணும் அப்படின்னு நாம பாத்துக்கணும். வாட் கேன் ஸ்டாப் மீ ஃப்ரம் எம்ப்ரேசிங் டெத். ஸோ நான் வந்து ரொம்ப இஷ்டமா இந்த மரணத்தை வந்து நான் கட்டிப்பிடிக்கணும்னு நினைக்கிறேன். யாரு வந்து என்ன நிறுத்த முடியும்? ஸோ வாட் கேன் லீட் மீ டு எம்ப்ரேஸ் டெத் கிரேஸ்ஃபுல்லி. ஸோ என்ன பண்ண நான் வந்து இந்த மரணத்தை வந்து அழகா எம்ப்ரேஸ் பண்ணலாம், சந்தோஷமா இதை அக்செப்ட் பண்ணலாம். ஹவு கேன் ஐ மேக் மை எக்ஸிட் கிரேஸ்ஃபுல்லி. எப்படி வந்து இந்த உடலை விட்டு நான் ஆனந்தமா வெளியே செல்ல முடியும்? ஸோ இந்த மாதிரியான கேள்விகளை வந்து நமக்கு நாமளே நம்ம போட்டுக்கிட்டா நமக்குள்ளல இருந்து பதில் கிடைக்கும் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இது வந்து ரொம்ப அற்புதமான சாப்டரு. ஆன்மாவை பத்தின சாப்டரு. ஸோ உடலை பத்தி நிறைய சொல்லிட்டாங்க. ஸோ ஆன்மா என்ன மாதிரி இருக்கும்? முதல்ல வந்து நமக்கு இருக்கிற ஆன்மா என்றாலே நமக்கு இருக்கிற பயம் வந்து மரணம். அதனாலதான் மரணத்தை பத்தி சொல்லியிருக்காங்க அவங்க.
ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இது எல்லாமே உங்களுக்கு நல்லா புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். அடுத்த சாப்டர் வந்து பியூரிஃபிகேஷன்ன்றது. ஸோ பியூரிஃபிகேஷன் என்றால் அந்த சுத்தப்படுத்தல் அப்படின்றது. ஸோ அன்லைக் அவுட்வர்ட் ஜேர்னிஸ், a real journey isn't traveled with movement. ஸோ நம்ம வந்து வெளியே நிறைய டிராவல் பண்ணிட்டே இருப்போம், ஜேர்னி பண்ணிட்டே இருப்போம் இல்லையா, பயணம் செஞ்சு கொண்டே இருப்போம். அந்த மாதிரி எல்லாமே நம்ம உண்மையான பயணம் என்றது காலத்தை குறிக்கி இருக்காது. ஸோ இட் இஸ் டிராவல்டு வித் ஸ்டில்னஸ். அந்த நம்ம உண்மையான பயணம் எங்க இருக்கும்னா நம்ம அமைதியில தான் இருக்கும் அப்படின்றாங்க. ஸோ மூமெண்ட்ல இருக்காது, அது அமைதியிலே இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. அதை பத்தி இந்த சாப்டர் இருக்கு. ஸோ த பிசிக்கல் டெத் இஸ் த எக்ஸ்பீரியன்ஸ் when the consciousness moves out from a body permanently. ஸோ நம்ம உடலுக்கு எப்போ மரணம்ன்றது அந்த அனுபவம் வரும்னா இந்த ஆன்மா உடலை விட்டு பெர்மனண்டா வெளியே போனுச்சுதான் நம்ம அதை மரணம் அப்படின்னு சொல்றோம். இட் இஸ் நெவர் ஏ ஃபுல் ஸ்டாப், இட் இஸ் அன் இனிஷியேஷன் இன்டு அன் எக்ஸ்பேண்டட் வே ஆஃப் லிவிங். ஸோ அது வந்து நம்ம வாழ்க்கைக்கு கடைசி இது கிடையாது. ஆனா நம்மளோட பயணம் வந்து இன்னும் வளர்ந்து பெருசாகி நம்ம அந்த லோகத்துல வாழ்ந்துட்டு இருப்போம். ஸோ இந்த சின்ன உலகத்துல இருந்து பெரிய உலகத்துக்கு போயிட்டு இருக்கிறோம். ஸோ யுவர் ஸ்பிரிட் ஸ்டாண்ட்ஸ் தேர் இன் இட்ஸ் சப்டில் ஃபார்ம் வாட்சிங் த லைஃப்லெஸ் பிசிக்கல் பாடி. ஸோ திருப்பி இங்க சொல்றாங்க, நம்ம ஆன்மா வந்து இந்த உயிரில்லாத உடலை பார்த்துட்டே இருக்கோம் சூக்ஷ்ம உலகத்துல இருந்து. So now the same body can't be entered into again because the energy cord that held you inside the body has been snapped. அந்த உடலுக்குள்ள திருப்பி நாம செல்ல முடியாது. ஏன்னா அதுக்கு நமக்கு இருக்கிற அந்த கனெக்ஷன், அந்த கார்டு என்றது அர்த்தப்பட்டுருச்சு. ஸோ அதனால திருப்பி நம்ம வந்து அந்த உடலுக்குள்ள செல்ல முடியாது. அட் திஸ் மூமெண்ட் யூ ஆர் ஏ ஸ்பிரிட். அந்த நிமிஷத்துல நாம ஒரு ஆன்மா ரூபத்துல இருக்கிறோம். கேரிங் த எனர்ஜி விச் இஸ் இன்ஃப்ளூயன்ஸ்டு ஃப்ரம் த எக்ஸ்பீரியன்சஸ் ஆஃப் த லைஃப் ஜஸ்ட் லிவ்டு. அந்த நேரத்துல எந்த எனர்ஜிஸ் நம்ம கிட்ட இருக்கும்னா அந்த அப்ப வாழ்ந்த வாழ்க்கையில நம்ம சேகரிச்ச அந்த அனுபவங்களோட சக்தி மட்டும்தான் அப்போ இருக்கும். இன் யர் லாங்குவேஜ் இட் இஸ் கால்ட் த ஆஸ்ட்ரல் பாடி ஆர் ஃபார்ம். ஸோ நம்ம பாஷையில சொல்லணும்னா அது சூக்ஷ்ம உடல் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ திஸ் பாடி ஹாஸ் டு கோ த்ரூ ஏ பியூரிஃபிகேஷன் ப்ராசஸ் ஸோ தட் இட் கேன் ரியலைஸ் இட்ஸ் சோல் நேச்சர். அதனால அந்த ஆஸ்ட்ரல் பாடி வந்து ஒரு அதை தன்னைத்தானே சுத்தப்படுத்தினாதான் உண்மையான ஆன்ம நிலையை உணர முடியும். ஸோ இட் இஸ் திஸ் நேச்சர் தட் ஹெல்ப்ஸ் யூ see beauty in the life lived and use it as a reference to set the future course of action. ஸோ அந்த நிலையில தான் நம்ம வாழ்ந்த வாழ்க்கையில இருக்கிற அழகு வந்து நம்மளால புரிஞ்சிக்க முடியும். எவ்வளவு அழகா நம்ம வாழ்ந்திருக்கோம், எவ்வளவு நம்ம கத்துக்கிட்டோம் என்ற நிறைய விஷயங்களை நம்மளால உணர முடியும். அடுத்து நாம என்ன செய்யணும் என்ற இதெல்லாம் கூட நம்மளால பிளான் பண்ண முடியும். The astral body is an accumulation of what you have held and what you have freed in your life on the physical plane. ஸோ அந்த சூக்ஷ்ம உடல் வந்து எதனால செய்யப்பட்டிருக்கோம்னா நம்ம வாழ்க்கையில எதெல்லாம் பிடிச்சு வச்சிருந்தோம், எதெல்லாம் ஃப்ரீயா விட்டிருக்கோம் என்றதை பொறுத்துதான் அந்த ஆஸ்ட்ரல் பாடி இருக்கும். அந்த எனர்ஜியோட இருக்கும். இட்ஸ் டென்சிட்டி ஆர் லைட்னஸ் இஸ் இன்ஃப்ளூயன்ஸ்டு பை த ஐடென்டிஃபிகேஷன் ஆஃப் எனி ஆர்டர். ஸோ இது ஏற்கனவே நாம படிச்சிருக்கோம். நம்ம ஆன்மால வந்து நம்ம ஃப்ரீ பண்ணது அதிகமா இருந்தா லைட்டா இருக்கும், நம்ம பிடிச்சு வச்சது அதிகமா இருந்தா வலுவா இருக்கும். ஸோ இதை பொறுத்துதான் அது இருக்கும். ஸோ சம் கெட் ட்ராப்ட் இன் த எனர்ஜி ஆஃப் நாட் ஃபர்கிவிங் அதர்ஸ் while some get trapped in the applaudable work they have done in the physical plane. ஸோ சில பேர் எங்க மாட்டுக்கிறாங்க அப்படின்னா அவங்க வந்து மன்னிக்காம விட்டிருப்பாங்க, நிறைய பேரை வந்து மன்னிக்காம விட்டிருப்பாங்க. அதனால அவங்க ட்ராப் ஆயிருப்பாங்க. ஸோ சில பேர் வந்து எப்பவுமே அவங்க செஞ்ச வேலைகளுக்கு அவங்களுக்கு எப்பவுமே பாராட்டு கிடைக்கணும் என்றே நினைச்சிட்டு இருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு உணர்வோட இருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி வித்தியாசமான இதுல நம்ம வந்து ட்ராப் ஆயிருப்போம். ஸோ identification of anything must be
released at this point because it holds the astral form from moving ahead. இந்த astral form வந்து தொடர்ந்து பயணம் செய்யணும்னா இந்த மாதிரி நமக்கு நாமளே சேர்த்து வச்ச நான் என்ற இது எல்லாமே நாம அங்க விட்டு விடணும் அப்படின்னு சொல்றாங்க. With lightness in your astral form you shall be able to travel to a higher plane of consciousness. So நம்ம எவ்வளவு லைட்டா இருந்தா அவ்வளோ மேல் நோக்கி நாம மேல் சைத்தன்யங்க frequency worldsக்கு நம்மளால செல்ல முடியும். These are levels of consciousness which you often term as spirit realms. So இது இந்த உலகங்கள் தான் ஆன்ம உலகங்கள் என்று நாம சொல்ற உண்மையான உலகங்கள். Each spirit realm has different vibrations based on the lightness in which it is held. So எவ்வளவு ஒவ்வொரு லைட்டான ஒரு எவ்வளவு லைட்டா இருக்குமோ அந்த ஒவ்வொரு நிலையிலையும் ஒவ்வொரு லோகம் இருக்கும், ஒவ்வொரு வாழ்வு என்றது இருக்கும். The lightness in your astral form attracts you to the realm which is vibrational match with you. அதனால நம்ம ஆஸ்ட்ரல் பாடி எவ்வளவு லைட்டா இருக்கு அதுக்கு மேட்சான உலகத்துக்கு தான் நம்மளால செல்ல முடியும். If your astral form is dense, it is challenging to enter a spirit realm of high vibrations. அதனால நம்ம வந்து அதிகமா சேர்த்து வச்சு வலுவா இருந்ததுன்னா நம்ம ஆத்மா நம்ம ஹையர் ஸ்பிரிட் வேர்ல்ட்ஸ்க்கு நம்மளால செல்லவே முடியாது. So a lot needs to be understood about the astral form because it is a key element of your journey ahead. இத பத்தி நாம நிறைய புரிஞ்சுக்கணும். ஏனென்றால் இதுதான் வந்து நம்மளோட அடுத்த பயணமா இருக்கும், அடுத்து நம்ம செய்ய போற பயணமா இருக்கும். Your astral form is much like a memory chip that saves the data. So இது வந்து நம்ம வாழ்க்கையில நடந்த விஷயங்கள் எல்லாம் சேர்த்து வச்ச அந்த ஞாபகங்கள் எல்லாம் இருக்கிற ஒரு மெமரி சிப் மாதிரி இந்த ஆஸ்ட்ரல் பாடி இருக்குமா. So the moment you put the memory chip in a relevant device, it shows all the files it contains whether they are relevant, waste or even viral. So நம்ம வந்து அந்த சிப்பை வந்து ஒரு மெஷின்ல போட்டா எப்படி எல்லாம் அதுல என்னெல்லாம் இருக்குமோ அதெல்லாம் தெரியுமோ, அது நல்ல தேவைப்பட்டதா தேவை இல்லாததா இல்ல அதுல வைரஸ் இருக்கா அதெல்லாம் நம்ம அந்த சிப்பு போட்டாதான் அந்த மிஷின்ல வெளிப்படும். அந்த மாதிரி நம்ம ஆஸ்ட்ரல் பாடியில என்னெல்லாம் இருக்குன்றது வெளிப்படுத்துறதுக்கு நம்ம ஒரு இது இருக்கும், ஒரு மிஷின். இமேஜின் தட் you join a weight loss fitness program with a gym next to your home. Your astral form too in the spirit realm shows all that it contains. So நம்ம சூக்ஷ்ம உடல் கூட இந்த சூக்ஷ்ம உலகங்களுக்கு நமக்குள்ள இருக்கிறது எல்லாமே வெளிப்படுத்தும். ஸோ அதுக்கப்புறமா சொல்றாங்க நாம வந்து ஒரு வெயிட் லாஸ் ஆகிறதுக்கு ஒரு ஃபிட்னஸ் ஜிம்முக்கு இல்லை நம்ம வீட்டு பக்கத்துல இருக்கிறதுல நம்ம சேர்ந்திருக்கோம் அப்படின்னு நினைச்சுக்கோங்களேன் அப்படின்னு சொல்றாங்க. On the very first day, the instructor would make a note of your vitals and click your picture for future reference. So போன முதல் நாள் வந்து உங்களுக்கு உங்க வெயிட் என்ன, உங்க ஹைட் என்ன, உங்களுக்கு எவ்வளவு மசில்ஸ் வெயிட் என்ன, இதெல்லாமே குறிப்பு அவங்க எடுத்து எழுதி வச்சிருப்பாங்க. நீங்க வந்த உடனே நீங்க எப்படி இருக்கீங்க அப்படின்றது அது வந்து ஒரு ரெஃபரன்ஸா வச்சுப்பாங்க அவங்க. This is because at the end of the program you would like to compare the before and after effects. அது ஏனென்றால் அந்த கோர்ஸ் எல்லாம் முடிஞ்ச பிறகு முன்ன எப்படி இருந்தீங்க, இந்த ட்ரீட்மெண்ட் எடுத்த பிறகு எப்படி இருக்கீங்கன்றது கம்பேர் பண்ணதுக்காக அதெல்லாம் எடுத்து வைக்கிறாங்க. The astral form is much similar to this. சூக்ஷ்ம உடல் கூட இதை போலதான் நடக்கும். It has your before birth energy state stored in it. When you return to the spirit realm, your after energy state is matched with the before one. So நம்ம பிறக்கிறதுக்கு முன்னாடி ஒரு எனர்ஜி எப்படி இருந்தது அப்படின்ற ஒரு இது எடுத்து வச்சிருப்பாங்க. நம்ம மரணத்து பிறகு எந்த மாதிரியான எனர்ஜியோட நம்ம திருப்பி வந்திருக்கோம் என்றது கூட அவங்க பண்ணிருப்பாங்க. தேங்க்யூ எவ்ரிவன். ரொம்ப நன்றி. நாம நாளைக்கு இன்னும் பார்க்கலாம், நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்கலாம். ஸோ பிஎம்சி தமிழுக்கு நன்றி. தேங்க்யூ. பிஎம்சி நேயர்களுக்கு ஒரு வேண்டுகோள். வீடியோ மூலமாக மேலும் ஆன்மீக தகவல்கள் பெற விரும்பினால் சப்ஸ்கிரைப் எனும் பட்டனை அழுத்தவும். இதை பற்றிய அறிவிப்புகளை அறிய வேண்டுமானால் பெல் எனும் பட்டனை அழுத்தவும்.